நமது இல்ல நேயர்களுக்கு வணக்கங்க. தி குளோப் ஆட்ஸ் பிஎஸ் பேசுகிறேன். 2025 தாங்க கட்டியிருக்காங்க. இப்போ தான் கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா குடுத்தனம் இருக்காங்க. இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க. இந்த வீட்டோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா பிளாட் ஏரியா வந்து 20க்கு 48 960 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. இந்த பிளாட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க 4 பக்கமும் இடம் விட்டுருக்காங்க. சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு கட்டியிருக்காங்க. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியா வந்து 16க்கு 35 560 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டியிருக்காங்க. அதே மாதிரியே மேலேயும் பார்த்தீங்கன்னா 560 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டியிருக்காங்க. மொத்தம் 1120 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டியிருக்காங்க பில்டப் ஏரியா. இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. G+1 வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. G+2 வந்து பார்த்தீங்கன்னா படிகுண்டு மட்டும் தான் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாகவே டெரஸ் தாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டவுன் லிமிட்லேயே இருக்குங்க. தெற்க பார்த்த மாதிரி இருக்குது. சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு வாங்குறதுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. பில்டிங் அப்ரூவல், ப்ளூ பிரிண்ட்டு, பட்டா, சப்டிவிஷன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சின்னதாக கேட்டு கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைக் பார்க் பண்ணுறதுக்கான ஏரியாவும், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற கல் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து போர்வெல் வந்து போட்டிருக்காங்க 450 அடியில். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கேப் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. அது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சீட்டு போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட சேஃப்டிக்காக 2 பக்கமே வந்து கம்பி வேலி போட்டிருக்காங்க. அதே மாதிரியே இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா 2 அடியில் கேப் கொடுத்துருக்காங்க. பில்டிங் வந்து 16க்கு 35 சைடில் வந்து அந்த பக்கம் 2 அடியும் இந்த பக்கம் 2 அடியும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலி இடம் விட்டுருக்காங்க. சொந்த தேவைக்காக இந்த வீடு கட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்வெல்லில் பார்த்தீங்கன்னா 2 HP மோட்டர் தாங்க போட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 EB சர்வீஸ் இருக்குங்க. கீழ் போர்ஷனுக்கு தனியாக இருக்குது. அதே மாதிரி மேல் போர்ஷனுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் அண்டர் ஸ்டார்கேஸில் பார்த்தீங்கன்னா UPS இன்வெர்டர் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மெயின் கதவை வந்து 2 பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீ கூடில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. கீழ் வீட்டுக்கு மட்டும் 560 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா EB ட்ரிப்பிங் சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்தன இருக்காங்க. ஃபுல்லாக காமிக்க முடியலைங்க. உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா டேரெக்டாக வந்து பாருங்கள், பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. கீழ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு, கிச்சனு, ஹாலு, 2 ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில், இன்னொன்று வந்து வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜன்னலும் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குறது ஹாலுங்க. ஹால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட்டும் அதுக்கான செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் அதுக்கான இடமும் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாஷ் பேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பறந்த கொடுத்துருக்காங்க. நிறைய திங்ஸ் வந்து மேலே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட கிச்சன் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் எல்லாமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா டேரெக்டாக வந்து பாருங்கள், பார்த்துட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா டவுன் லிமிட்டில் இருக்குங்க. மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்டிகோ, சின்னதாக ஒரு போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டு கொடுத்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெரஸுக்கு போகுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. 150 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா ஹெட் ரூம் பார்த்தீங்கன்னா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு பால்கனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்த மாதிரி அதே பிளானிங் ஸ்ட்ரக்சரில் தாங்க மேலேயும் பில்டப் பண்ணியிருக்காங்க. பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 560 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை திருக்கோவில் ரோட்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. மெயின் ரோட்லேருந்து ஒரு 5 minutes டிஸ்டன்ஸ் தாங்க வரும். உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஹாலு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருன்னா அது கீழே வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்த மாதிரி அதே மாடலில் தான் மேலேயும் பில்டப் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அதே அளவில் தாங்க கொடுத்துருக்காங்க. ஒரு மீடியமான சைஸில் இருக்குது.
எங்ககிட்ட திருவண்ணாமலை சர்க்கிளில் 9 ரோட்லையுமே 50க்கு மேற்பட்ட வீடு வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. இந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு உங்கள் பட்ஜெட்டை சொல்லுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி வீடு நீங்கள் பார்க்கலாம். வீட்டு மனையும் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. உங்கள் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல மார்க்கெட் ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா சொந்த யூஸுக்காக தாங்க கட்டியிருக்காங்க. காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக எல்லா இடத்துலையுமே வந்து ஜன்னல் வச்சுருக்காங்க. அதேமாதிரி சைட்லேயும் வந்து இடம் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்த மாதிரி அதே அளவில் தாங்க கிச்சனாக கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு விடலாங்க. ஏன்னா ஸ்டெப்ஸ் வந்து வெளியில் இருக்கிறதுனால ரெண்ட்டுக்கு விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பில்டப் ஏரியா வந்து 150 ஸ்கொயர் ஃபீட்டில் வருது. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டெரஸ் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பால்கனியும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி கேட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கூட இந்த வீடு வாங்கலாங்க. டவுன் லிமிட்லேயே இருக்குது திருவண்ணாமலையில். இங்கேருந்து மெயின் ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே மெயின் ரோட்டுக்கு போயிடலாம். டெரஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கில் வந்து கூலிங் ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க, ஹீட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக. சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு வந்து கட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே மலை தரிசனம் ரொம்ப அழகாக தெரியுதுங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டாண்டிருந்து பார்த்தீங்கன்னாவே கோபுரம் தெரியும். ரொம்ப ரொம்ப கிட்டியே தாங்க இருக்குது. கோயில் கோபுரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டியே தாங்க இருக்குது. மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.